இந்த தங்கத்தோடைய விலையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அப்படியே பகீர்னு ஆகுது இல்லையா? இப்ப எந்த பெரியவங்கள்ட்டையும் போய் பேசி பாருங்க, பாட்டி எல்லாம் சொல்லும், அந்த காலத்துல 1 கிராம் 10 ரூபாய்க்கு வித்துச்சு, இப்ப பாரு 11,000 ரூபாய்க்கு விக்குது. உடனே நம்ம கேக்குறோம், 10 ரூபாய்க்கு வித்த போது நீ எவ்வளவு வாங்கின? ஒன்னும் வாங்கல. 11,000 ரூபாய்க்கு வாங்கும் போது நம்ம ஒன்னும் வாங்க போறது இல்ல. ஆனா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்பாக்கள் ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, குட்டி கூறான்னு ஒரு பவுடர். இந்த கர்ச்சிப்பை விரிச்சு அதுல அந்த பவுடர் அப்படி தெளிச்சு சுருட்டி அப்படி காலருக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாருன்னா, அப்பா எந்த ஊர் சுத்திட்டு வந்தாலும் வாசல்கிட்ட வரும்போது அப்பா வந்துட்டாரா அப்படின்னு அந்த வாசனையை அப்பாவை நம்ம கிட்ட கொண்டு வந்து காட்டி கொடுத்துரும். அம்மா பக்கத்துல வரும்போது பெரும்பாலும் ரசம் வாசனை அடிக்கும். அப்பதான் தாளிச்சு ஊத்திட்டு நம்மளை கூப்பிட வருவாங்க, தின்னு தொலைங்க அப்படின்னு நம்மளை தேடி வருவாங்க. அம்மா மேல ஒரு வாசனை அடிக்கும், பாட்டி மேல எப்பயுமே ஒரு வெத்தலை வாசனை அடிக்கும், நிறைய தாத்தாக்க கிட்ட திருநீர் வாசனை அடிக்கும். ஏன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போட்டு பட்டை அடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பாரு, அந்த விபூதி வாசனை அடிக்கும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வெளியில இருந்து